வணக்கம் எனது மாணவ செல்வங்களே. நான் இதுவரை இயல் 1 முழுவதும் பார்த்துவிட்டோம். அடுத்த இயல் 2 உரைநடை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த உரைநடையில் கேட்கிறதா என் குரல் என்கின்ற அந்த பகுதியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கேட்கிறதா என் குரல் என்று சொல்லும் பொழுது இது யாருடைய குரல்? கேட்கிறதா என் குரல் என்று இந்த குரல் யாருடைய குரல் என்று கூறினால் இது காற்றின் குரல். அதாவது நாம் வாழ்வதற்கு இயற்கை ஒரு அடிப்படை. இயற்கையை நம்பித்தான் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இயற்கையானது நம்மில் இருப்பதும் நம்மிடம் இருப்பதும் இயற்கை. இந்த இயற்கை என்று சொல்லும் பொழுது இதில் எவையெல்லாம் அடங்கி இருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது நாம் சுவாசிப்பதற்கு மூச்சுக்கு காற்று நமக்கு தேவை. சுவாசிப்பதற்கு நமக்கு காற்று தேவை. அடுத்து தாகத்திற்கு நாம் தாகம் எடுத்தால் நாம் பருக வேண்டும் அல்லவா? அதற்கு நமக்கு நீர் தேவைப்படுகிறது. இப்போ தாகத்திற்கு நீர், ஒளிக்கு கதிரவன். நமக்கு ஒளி தருவது எது? சூரியன், கதிரவன். ஒளிக்கு கதிரவன். இவ்வாறு நாம் இயற்கையை நம்பித்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கை இல்லை என்றால் நாம் வாழ்வது என்பது இயலாது. இதில் முக்கிய பங்கு வகிப்பது எது என்றால் காற்று. ஏனென்றால் காற்று இல்லாமல் நாம் இருக்கவே முடியாது. சுவாசிக்காமல் நம்மால் வாழ முடியுமா? அவ்வாறு அந்த சுவாசித்தல் என்பது இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இயங்காது என்பதை பற்றி இந்த உரைநடையில் நாம் காண இருக்கின்றோம். அதாவது இந்த உரைநடையில் நாம் காண இருப்பது இந்த காற்றினுடைய முக்கியத்துவம் என்ன, காற்று நமக்கு எத்தகைய வழிகளில் நாம் காற்றை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த காற்றினுடைய சிறப்பை உணர்ந்து நாம் மட்டுமல்ல, இலக்கியங்களிலும் சரி, பண்டைய நூல்களிலும் சரி, கவிஞர்கள் முதல் அனைவரும் இந்த காற்றை போற்றி பாடாதவர்களே இல்லை என்று கூறலாம். அத்தகைய சிறப்பினுடைய இந்த காற்றினுடைய சிறப்புகளையும் அந்த காற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதனை ஏன் நாம் மாசடைய செய்யக்கூடாது, இந்த காற்று மாசடைந்தால் நமக்கு என்னென்ன தீங்குகள் எல்லாம் ஏற்படும், இந்த காற்றை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்றால் என்ன? நாம் காற்றை மாசடையாமல் சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த உரைநடையில் நாம் காண இருக்கின்றோம். இந்த காற்று கூறுகிறது, காற்றானது மனிதர்களே, காற்று நம்மிடம் ஒரு உருவம் கொண்டு பேசினால் எப்படி இருக்கும்? காற்றிற்கு உருவம் இல்லை. காற்றை நம்மால் என்ன செய்ய முடியாது? கண்களால் காண முடியாது. ஆனால் மெய்யால் உணர முடியும், நம் உடலால் உணர முடியும். காற்று நம்மிடம் வீசும் பொழுது அந்த காற்று நம்மை தொட்டு செல்கிறது அல்லவா? அதை வைத்து நாம் காற்று அடிக்கிறது என்று உணர முடியும். அப்போ மெய்யால் உணர முடியுமே தவிர காற்றை கண்களால் நாம் காண முடியாது. ஏனென்றால் அதற்கு ஒரு உருவம் இல்லை. ஆனால் அந்த காற்று தான் ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனையான ஒரு உரையாடலை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். காற்று கூறுகிறது, மனிதா மனிதா, எங்கு தேடுகின்றாய் என்னை? நான் உன்னுடன் இருக்கின்றேன். நான் எல்லா இடங்களிலும் நான் நிறைந்திருக்கின்றேன். நீ உள்ளே இருக்கின்ற மூச்சு காற்று, நீ உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற மூச்சு காற்று தான் நான் தான் உன்னிடம் பேசுகிறேன் என்று கூறுகிறது. இந்த காற்று என்ன கூறுகிறது என்றால், என்னால் தான் மழை உருவாகிறது. ஆம், அது உண்மைதானே. காற்று இல்லை என்றால் எவ்வாறு மழை உண்டாகும்? என்னால் தான் மழை உருவாகிறது, என்னால் தான் பருவ மாற்றங்கள் உருவாகின்றன, என்னால் தான் அனைத்தும் நிகழ்கின்றன. நான் இல்லை என்றால் என்னால் இசை ஏற்படுகிறது. அதாவது காற்றினால் எப்படி இசை ஏற்பட முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இசை கருவிகள், காற்று கருவிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது புல்லாங்குழல்,
நாதஸ்வரம் போன்ற இந்த இசைக்கருவிகள் எல்லாம் காற்றினால் இயங்கக்கூடியது. அவற்றை நாம் ஊதினால் நம்முடைய மூச்சு காற்று, நம்முடைய காற்றின் மூலமாக இயங்கக்கூடிய கருவிகள் அவையெல்லாம் புல்லாங்குழல், நாதஸ்வரம் இவை போன்றவை. ஆகையால் தான் அந்த காற்று கூறுகிறது என்னால் இசை, என்னால் மழை, என்னால் பருவ மாற்றங்கள் இவை எல்லாம் என்னால் நிகழ்கின்றன என்று கூறுகிறது. அது உண்மைதான். காற்று இல்லை என்றால் பருவ மாற்றங்கள் நிகழாது. பருவ மாற்றங்கள் வெயில், மழை, பனி, இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய அந்த பருவ மாற்றங்கள் நிகழாது. காற்று இல்லை என்றால் இசை நமக்கு கிடையாது. காற்று காற்றுக்கு பல்வேறு பெயர்கள். எவ்வாறு காற்று என்று பெரும் நாம் பொதுவாக காற்று என்று மட்டும் கூறினால் போதாது. காற்றிற்கு தென்றல் என்று பெயர் உண்டு, புயல் என்று பெயர் உண்டு, வலி என்று பெயர் உண்டு. இவ்வாறு காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. காற்று லேசாக நம்மை தொட்டு செல்லும் பொழுது அதற்கு தென்றல் என்று கூறுகிறோம். நம்மை லேசாக வருடி செல்லும் பொழுது அவை தென்றல் என்று கூறுகிறோம். இதுவே அந்த காற்றானது வேகமாக வீறு கொண்டு எழுந்து வீசும் பொழுது அதை நாம் புயல் என்று கூறுகின்றோம். இவ்வாறு காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் அந்த காற்று பருவ மாற்றங்களின் காரணமாக அவற்றிற்கு வேறு திசை பெயர்கள், அவ்வாறு பல பெயர்கள் உள்ளன. அவற்றை எல்லாம் தான் நாம் இன்று இந்த வகுப்பில் காண இருக்கின்றோம். அடுத்து தொல்காப்பியர் காற்றை பற்றி என்ன கூறுகிறார் என்றால், உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர். ஐம்பெரும் பூதங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவைதான் ஐம்பூதங்கள். உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர். அப்ப ஐம்பூதங்களில் காற்றை ஒன்றாக முடித்ததற்கு நான் சிறப்புடையவனாக இருக்கின்றேன் என்று காற்று கூறுகிறது. அடுத்து திருமூலர் தன் திருமந்திரம் என்கின்ற நூலில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறினார். மூச்சு பயிற்சி அதாவது பிராணயாமம் என்று கூறுவார்கள். அதாவது மூச்சு பயிற்சி செய்வது, மூச்சை நன்றாக உள்ளே எடுத்து மெதுவாக அந்த மூச்சை வெளியே விடுவது. இவ்வாறு அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது வாழ்நாளை நாம் நீட்டிக்க முடியும். அதாவது இந்த யோகா அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி செய்வதை பார்த்துக்கலாம். அந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் நம்முடைய ஆயுளை, அதாவது வாழ்நாளை நீட்டிக்க முடியும் என்று திருமூலர் தன் திருமந்திரம் என்கின்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். திருமந்திரம், திருமூலர் திருமந்திரம் என்கின்ற நூலில் இதை பற்றி கூறியுள்ளார். இவ்வாறு திருமூலர் திருமந்திரம் என்கின்ற நூலில் மூச்சு பயிற்சியை பற்றி, அதாவது காற்றை சிறப்பித்து அவர் கூறியுள்ளார். அடுத்து ஔவையார் அதாவது பிற்கால ஔவையார் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் காற்றை சிறப்பித்து கூறினார். அந்த குறளானது வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில், வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். எப்படி திருமூலர் சொன்னாங்க, அந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நாம் வாழ்நாளை நீட்டிக்க முடியும் என்று கூறினார்களா, அதே ஔவையாரும் வாயு தாரணை என்கின்ற தன்னுடைய குறட்பாவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாம் மூச்சு பயிற்சி வாயு பழக்கம் அறிந்து இந்த காற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று அத்தகைய சிறப்பான முறையில் நாம் பயன்படுத்தினால் நாம் செறிந்தடங்கில் சிறப்பாக, அதாவது அந்த நாம் எவ்வாறு அந்த காற்றை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து அந்த காற்றை சிறப்பாக பயன்படுத்தினால் ஆயுள் பெருக்கம் உண்டாம். அதாவது நம்ம மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும் என்று ஔவையாரும் கூறியுள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா காற்றை பற்றி தொல்காப்பியர் அதாவது ஐம்பூதங்கள் ஒன்று காற்று என்று சிறப்பித்துக் கூறியுள்ளார். அடுத்தது திருமூலர் தன் திருமந்திரம் என்ற நூலில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். அடுத்த ஔவையார் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம், ஆயுள் பெருக்கம் என்றால் என்ன, வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஆயுள் பெருக்கம்
அதுதான் என்று கூறினார். இத்தகைய காற்றினுடைய சிறப்பை பற்றி தொல்காப்பியர், திருமூலர், அடுத்தது ஔவையார் இவர்கள் கூறியவற்றை பற்றி பார்த்தோம். அடுத்தது இந்த காற்றுக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் உண்டு, காற்றிற்கு வழங்கப்படும் பெயர்கள் என்ன, பருவநிலை மாற்றங்களால் அதற்கு என்னென்ன பெயர்கள் என்பதை பார்க்கலாம். காற்றுக்கு பல பெயர்கள் உண்டு. ஒன்று காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி இவையெல்லாம் காற்றுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். நம்மளோட காற்று அதாவது மெதுவாக வீசும் பொழுது நாம் அதை காற்று என்று கூறுகிறோம். அடுத்தது வளி, காற்றுக்கு வேறு பேர் என்ன, வளி என்று கூறலாம். அடுத்தது தென்றல், காற்றுக்கு அதாவது மெதுவாக இதமாக நம்மை வழி செல்லும் பொழுது அதற்கு என்ன என்று கூறுகிறோம், தென்றல் என்று கூறுகிறோம். தென்றல் என்று சொல்லும் பொழுது தெற்கில் இருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் என்று கூறும். அடுத்தது புயல், மிக அதிக வேகத்தோடு அதாவது மரங்களை எல்லாம் மடியோடு வேரோடு சாய்த்து போடுகின்ற அந்த வீறு கொண்டு எழுகின்ற அந்த காற்றை நாம் என்ன என்று கூறுகிறோம், புயல். சூறாவளி என்று சுழன்று அடிக்கக்கூடிய அந்த காற்று சூறாவளி. இவ்வாறு காற்றுக்கு பல பெயர்கள் உண்டு. அடுத்து பருவநிலை மாற்றங்களால் காற்றுக்கு என்னென்ன பெயர்கள் உண்டு என்றால், பூங்காற்று, மென்மையான காற்று, மென்காற்று, பூங்காற்று, கடல் காற்று, கடல் பகுதியில் இருந்து வீசுகின்ற அந்த காற்றானது கடல் காற்று, பனிக்காற்று, பனி அதாவது பனி பிரதேசங்களுக்கு வீசும் பொழுது அல்லது பனி பெய்யும் பொழுது வீசுகின்ற அந்த காற்று பனிக்காற்று. நாம் ஒரு சில சமயங்களில் மழை பெய்யும் பொழுதோ அல்லது இந்த மாதிரி பனி காலங்களிலோ நம்ம அந்த வீசுகின்ற காற்று எப்படி இருக்கும், குளிர்ந்த காற்றாக இருக்கும், அது பனிக்காற்று. அடுத்தது வாடை காற்று. வாடை காற்று என்பது எங்கிருந்துன்னா வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேர் என்னது, வாடை காற்று. மேல் காற்று, மேல் காற்று என்றால் என்ன அப்படின்னா மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேர் என்னது, மேல் காற்று. கீழ்காற்று, கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பெயர் கீழ்காற்று. மென்காற்று, மென்மையான காற்று. இன்னும் காற்று வந்து நிறைய இருக்கு, அதாவது பேய்காற்று, புயல் காற்று, இந்த மாதிரி காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. இவை எல்லாமே பருவநிலைக்கு ஏற்ற அந்த சூழலுக்கு ஏற்ற அந்தந்த காற்றுக்கு வெவ்வேறு பெயர்களானது வழங்கப்படுகிறது. இவை வந்து காற்றினுடைய வேறு பெயர்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது என்ன கேட்டாங்கன்னா, காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி இவை வந்து காற்றுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். பருவநிலை மாற்றங்கள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா, பூங்காற்று, கீழ்காற்று, மேற்காற்று, தென்றல் காற்று, அப்புறம் வந்து மென்காற்று, பேய்காற்று, புயல் காற்று, அப்புறம் வாடை காற்று, பனிக்காற்று இவையெல்லாம் பருவநிலை மாற்றங்களின் காரணமாக ஏற்படக்கூடியது இந்த காற்றுடைய வகைகள். இவையெல்லாம் காற்று என்றால் என்ன, காற்றுக்கு பருவநிலை மாற்றங்களால் இருக்கும் பெயர்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இனி 4 திசைகளிலும் நான் என்று காற்று கூறுகிறது. அதாவது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு ஆகிய 4 திசைகளிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு எவ்வாறெல்லாம் பெயர்கள் வழங்கப்படுகின்றன, அவற்றினுடைய பயன்கள் என்ன, கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றினுடைய தன்மை என்ன, அவற்றினுடைய பயன்கள் என்ன, மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன தன்மை உண்டு, அதனுடைய பயன்கள் என்ன, வடக்கு, தெற்கு போன்று ஒவ்வொரு காற்றிற்கும் என்ன பெயர், அவற்றினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி தான் நீங்கள் அடுத்து காண இருக்கின்றோம். காற்று 4 திசைகளிலும் எவ்வாறு பெயர்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 4 திசைகளிலும் நான் என்று காற்று கூறுகிறோம். அதாவது வடக்கிலிருந்து வீசும் பொழுது அந்த காற்று வாடை காற்று என்று அழைக்கிறது. வடக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு என்ன பெயர், வாடை காற்று. அதற்கு ஊதை காற்று என்று இன்னொரு பெயர் உண்டு. ஏனென்றால் வடக்கு அதாவது பனி இதிலிருந்து வீசுறதுனால அதுக்கு இன்னொரு பெயர் என்ன, ஊதை காற்று என்ற பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசுவதால் இதற்கு வாடை காற்று என்று பெயர். அடுத்து தெற்கிலிருந்து வீசும் பொழுது இதற்கு தென்றல் காற்று என்று பெயர். ஏன் இதற்கு வந்து தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று சொல்றாங்கன்னா, இது மரம், செடி, கொடி ஆகியவற்றின் மீது தவழ்ந்து வரும் பொழுது இதனுடைய வேகம் குறைந்து இதமான இயல்புடன் வருகிறது. அதனால இதுக்கு என்ன பெயர், தென்றல் காற்று என்று பெயர். வடக்கிலிருந்து வீசும் காற்றிற்கு வாடை காற்று, வாடை என்று பெயர். அதற்கு இன்னொரு பெயர் என்ன, ஊதை காற்று என்ற பெயர் உண்டு. அடுத்து தெற்கிலிருந்து வீசும் பொழுது இதற்கு தென்
அது வந்து ஏன் அந்த மாதிரி இதமான ஒரு இயல்பு அதற்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அது மரம், செடி, கொடி ஆகியவற்றிலிருந்து தவழ்ந்து வரும் பொழுது அதனுடைய இதமான இயல்பை கொண்டு வீசுவதனால இதற்கு தென்றல் காற்று என்று பெயர். அடுத்து மேற்கிலிருந்து வீசும்போது, இது மேற்கிலிருந்து வீசும்போது இதற்கு என்ன பெயர்? குடக்கு என்று பெயர். மேற்கிலிருந்து வீசுகின்ற காற்றுக்கு என்ன பெயர்? குடக்கு என்று பெயர். இந்த காற்றை வந்து வெப்ப காற்று என்று கூறுவார்கள். ஏன்னா அதை வந்து வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசும் பொழுது அந்த காற்று வந்து அந்த வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசும் பொழுது அதனுடைய வெப்பத்தின் காரணமாக அது என்னவென்று வெப்ப காற்று என்று கூறப்படுகிறது. அதாவது மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு குடக்கு என்று சொல்லுவாங்க. இந்த காற்று வந்து எத்தகைய தன்மை உடையதுன்னா வெப்பமான காற்று, வெப்ப காற்று. ஏன் வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசக்கூடியது. ஆகையால் இதுக்கு என்ன பெயர்? வெப்ப காற்று என்று பெயர். கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர்னா குணக்கு என்று பெயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு என்பது குடக்கு, கிழக்கு என்பது குணக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த காற்று எத்தகைய காற்றுன்னா குளிர்ந்த காற்று. இது வந்து குளிர்ந்த நிலப்பகுதியில் வீசுறதுனால இதுக்கு என்ன காற்று என்று பெயர்? இது வந்து குளிர்காற்று என்று பெயர். குளிர்ச்சி பொருந்திய காற்று. எனவே இது வந்து குளிர்ச்சி பொருந்திய காற்று, குளிர்காற்று. அப்போ வடக்கு என்பது வாடை காற்று, மேற்கிலிருந்து வீசுவது வெப்ப காற்று, அதற்கு குடக்கு என்று பெயர். தெற்கிலிருந்து வீசக்கூடியது தென்றல் காற்று. கிழக்கு. சரி, இப்பொழுது கிழக்கு, கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய திசைகளை பற்றிய அந்த இதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று உனக்கு. இதற்கு என்ன பெயர் என்று மற்றவர்கள் கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது வந்து குளிர்ச்சியான காற்று. கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று குளிர்ச்சியான காற்று. அதனால் கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று வேறு பெயர் உண்டு. அங்கிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பெயர் கொண்டல் காற்று. அடுத்து மேற்கு, மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று குடக்கு, குடக்கு என்று வேறு பெயர். அங்கிருந்து வீசக்கூடிய காற்று கோடை காற்று. ஏன்னா மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வெப்ப காற்று இல்லையா, அதனால அதற்கு கோடை காற்று என்று பெயர். அடுத்து வடக்கு, வடக்கு என்பதற்கு வாடை என்று வேறு பெயர் உண்டு. அங்கிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு வாடை காற்று என்று அழைக்கப்படும். அடுத்து தெற்கு, தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று, தெற்கிற்கு வேறு பெயர் தென்றல். அங்கிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பெயர். அங்கிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மேற்கு என்பதற்கு குடக்கு என்று வேறு பெயர். அங்கிருந்து வீசக்கூடிய காற்று கோடை காற்று என்று அழைக்கப்படுகிறது. வடக்கு என்பதற்கு வாடை என்று பெயர். அங்கிருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று அல்லது ஊதை காற்று என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு என்பதற்கு தென்றல் என்று பெயர். அங்கிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று. இப்ப திசைகளின் மூலமாக வழங்கக்கூடிய பெயர்கள் என்ன? அங்கிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர்? நீ அடுத்த இந்த காற்று சொல்கிறது, நான் இதோடு மட்டுமல்ல இலக்கியத்திலும் எனக்கு ஒரு சிறப்பு உண்டு. இலக்கியத்தில் நான் எவ்வாறு கூறப்படுகிறேன் அப்படின்னா, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தை இயக்கிய இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு சொன்னா, வண்டொரு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு. அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, மல்லிகை செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அது மலர்ந்த உடனேயும் அந்த மல்லிகை மலர்ந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த காற்றின் மூலமாக அந்த வாசமானது நமக்கு வரும். அப்போதான் மல்லிகை நமக்கு வளர்ந்துருக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த காற்றினுடைய அந்த வாசனை, அந்த காற்று தான் அந்த வாசனையை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். வண்டோடு புக்க மணவாய் தென்றல், அதாவது மலர்கள் மலரும் பொழுது அந்த வண்டுகளை அழைத்து வருவது இதுதான், அந்த காற்று தான். அந்த காற்று தான் மலர்கள் மலர்ந்திருக்கிறது என்பதை வண்டுகளுக்கு அறிவிக்கிறது. அதன் பிறகுதான் வண்டுகள் என்ன செய்யும்? மலரில் வந்து தேனை உண்டு வரும். அதுபோல அந்த சிறப்பை வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அழகாக சொல்கிறார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல், கோவலனும் கண்ணகியை பற்றி அந்த ஒரு அழகான ஒரு சிறப்பை பதிவை பற்றி இங்க சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகிறார். அதே போல பத்மகிரிநாத தென்றல் விடுத்தூது, அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்மகிரிநாத தென்றல் விடுத்தூதுல நந்தமிழும் தன்பொருளை நன்னதியும் சேர்ப்பொறுப்பில் செந்தமிழில் பின்னுதித்த தென்றலே என்று அவர் வந்து தென்றலை வந்து தூது விடுவதாக வந்து பல பட்டடை சொக்கநாட்டை என்பவர் அவர் வந்து தென்றல் விடுத்தூது, பத்மகிரிநாத தென்றல் விடுத்தூது என்பது வந்து நந்தமிழ்
செந்தமிழை பின்னுதித்த தென்றலே என்று இந்த தென்றலை தூது விடுவதாக அமைந்த ஒரு பாடல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இலக்கியத்தில் வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொன்னது, இவர் வந்து பலபட்டடை சொற்களாக புலவர். அவர் வந்து பத்மகிரிநாத தென்றல் தூதுல தென்றலை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். இது மட்டுமல்லாமல் திரை இசை பாடல்களிலும் நான் இடம்பெற்றுள்ளேன். இந்த பாடலை வந்து நீங்க கேட்கிறீங்க. கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் தான் இது. இந்த பாடல் வரிகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே கேட்கிறவர்களுக்கா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வட பொதிகை மழை தோன்றி மதுரை நகர் கண்டு வளர்ந்த தமிழ் மன்றமே. அந்த பாடல் வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய. அந்த இது வந்து நதியில் விளையாடி கொடியில் தயசி, அதாவது நதியில் தவழ்ந்து சென்று கொடிகளில் எல்லாம், அதாவது செடி கொடிகளில் எல்லாம் தவழ்ந்து வந்து அந்த தென்றல், அதாவது சொன்னோம் இல்லையா, தென்றல் என்று சொல்லும் பொழுது மரம் செடி கொடிகளினாலெல்லாம் தவழ்ந்து சென்று இதமான இயல்புடையதாக சொல்லும் இல்லையா, அதாவது சொல்றாங்க நதியில் விளையாடி, அதாவது நீர்நிலைகளில் எல்லாம் உரசி சென்று அவ்வாறு மரம் செடி கொடி இவற்றிலெல்லாம் மோதி செல்லும் பொழுது அந்த காற்று எப்படிப்பட்ட காற்றாக மாறிவிடுகிறது? இளம் தென்றல் காற்றாக மாறிவிடுகிறது என்பதை கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில், அதாவது கவிதை வரிகளில் அழகாக குறிப்பிட்டுள்ளார். இதைத்தான் காற்று எவ்வாறு கூறுகிறது என்றால், நான் இலக்கியத்தில் பலவான் கூறப்படுகிறேன் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் என்று, அதாவது பாய்மர கப்பல்கள் இவையெல்லாம் வந்து கடலிலும் நீர்நிலையிலும் பாய்மர கப்பல்கள் எல்லாம் ஓட்டி செல்லும் பொழுது அந்த காற்றின் திசைக்கு ஏற்ப அந்த நீர்நிலை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த திசைக்கு ஏற்ப அந்த கப்பல்கள் இவ்வாறு செல்கின்றன. இவ்வாறு அப்போ அந்த ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது நமக்கு வந்து கடல் வழி வியாபாரம் என்பது, கடல் வழி வாணிகம் என்பது எதன் மூலமாக தொடங்கியது அப்படின்னா இந்த காற்றின் மூலமாக. அது வந்து ஹிவான செல்கின்ற கிரேக்க மாலுமிகள் வந்து முதல் நூற்றாண்டுல அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த காற்றினுடைய திசை, அதாவது நீரினுடைய கடல்ல அந்த காற்றினுடைய திசையின் மூலமாகவே எவ்வாறு அதை வந்து அந்த இதை வந்து இயக்கி கப்பல்களை இயக்கி அதன் மூலமாக எப்படி வாணிகம் செய்வது என்பதை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்கார். அதை வந்து அடுத்த